கீழே ஏதோ நிற்கிது. யானையா, புலியா, சித்தையா, கரடியா, காண்டாமிருகமா? மலை காட்டு வழியில பெருமதையான கதிகளுங்க. ஐயோ, புலி சிங்கம் பதருக்குள்ள புரியா காடு. காட்டு வழி போற படகு. இதுதான் காட்டு வழி. நமக்கு காட்டுக்குள்ளே போகிறதெல்லாம் கை வந்த கலை. புலி, யானை, சிறுத்தை, கரடி ஏதாவது ஒன்று வழியில் நின்னா அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க. காடு தான். பாம்பு போகுது. யானை ஏதாச்சும் பார்க்கலாம். ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இறங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்குள்ளே. இந்த மாதிரிலாம் போகிறது சேஃப்டியே கிடையாது. இருந்தாலும் நமக்கு அனுபவம் இருக்கிறதுனால பார்த்து போய்க்குவோம். பக்கத்தில் கூட யானை இருந்தாலும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு புதரு மூடி கிடக்கிற காடு. ஏதாவது வந்திருக்கோம். அப்போ என்ன நடக்குது? நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கணும். பாம்புங்க தான் நிறைய இருக்கும் இங்கே. இப்போ கூட கால் பக்கத்தில் ஒரு பாம்பு போச்சு. காட்டுக்குள்ளெல்லாம் வச்சு ஏதாவது ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாருங்க, இந்த வழியாக காட்டி இறங்கி போயிருக்கு. காட்டெருமை இறங்கி போயிருக்கு. ஒரு 3 கிலோமீட்டர் கீழே இருக்கும் காட்டுக்குள்ளே. நமக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கணும். கீழே ஏதோ நிற்கிது. யானையா, புலியா, சித்தையா, கரடியா, காண்டாமிருகமா? ஒன்றும் புரியல. வழி தெரியாமல் விழிக்கக்கூடாது. எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இடத்துக்கே வரணும். இப்படி வரலண்ணா ஐயோ. இப்போ நான் இருக்கிறது வந்து கேரளா. தமிழ்நாட்டு பாம்பை தாண்டி கேரளாவுக்கு இருக்கேன். கேரளாவோட காடு.
அதான் காட்டுத்தவளை. யானைப்பாடு. யானை வந்து மேயிறல இது. இந்தா பாருங்க யானை சாணம். யானை சாணம் கொட்டி கிடக்கு. பக்கத்துலேயே தான் இங்கேயும் இருக்குது. எங்கன்னு தான் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே தான் இருக்கும். குழம்பு ஆயிட்டுருக்கு. சோறு ஆயிடுச்சு. நம்ம அண்ணன் தான். இவர் பேர் தான் குமாரண்ணன். யூடியூப்பில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். தெரியணும்ல, வெளி உலகத்துக்கு தெரியணும்ல. இப்படியெல்லாம் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ பாறைக்கடியில் உட்காந்துட்டு இருப்பேன்னு நினைப்பாங்க. அப்படி நினச்சாங்கன்னா அவ்வளோதான். இவர் தான் சல்மான் ஏட்டன், துபாயோட சூப்பர்வைசர். இவர் தான் குமாரண்ண, கோழிப்பாலத்தில் மீன் பிடிக்கிறவர். இவர் ஒரு உட்காந்துட்டு வருவாருங்க. அதான் தவளை. இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு? வணக்கண்டா மாப்பிள்ள, தேனியிலேருந்து விளக்கெரியுது. பெரிய அதான் எங்க குதிச்சிச்சு தவளை? தவளை எங்க குதிச்சிச்சு? தவளை எங்க குதிச்சிச்சு? சோறை குளுக்குறீங்க. தவளை எங்க குதிச்சிச்சு? சாப்பாடெல்லாம் கிடைக்கலன்னா தவளையாத்தான் சாப்பிடணும். கிடக்கு பார்த்துக்கோங்க. சோத்துல குதிச்சிட போகுது. சோத்துலயே குழம்புலையோ. குமார்னு சொன்ன மாதிரி தவளை கறி சாப்பிட வேண்டியது. இந்த இங்க இருக்கு. இதெல்லாம் விலாங்கு பிடிச்சி போடணும் குமார்னா. மொய் தான் அடிக்கிறது. மொய் இல்லை, விலாங்கு அடிக்கும். மொய் அடிக்கும். நான் 2 நண்டு போட்டிருக்கேன். நல்லா அழகா இருக்கு பார்க்க. ஆனால் நான் கட்டின தூண்டில தான் விலாங்கு அடிக்க போகுது. இங்க இருக்க குமார்னா அன்னைக்கு தேங்காயில் வந்து அடிக்குது. அதான் இது. அதான் எங்க அது எங்க போச்சு? எங்க அங்க சூடு அந்த பக்கமே வராது. இது என்ன தவளைங்கெல்லாம் இங்கே வருது? அன்னைக்கு ஒரு நாள் நானும் இவரு பின்ன வேற யாரு சல்மானா வந்திருந்தது. எங்க கீழே தம்பராட்டிக்குள்ளே கீழே மொய் கிடச்ச. நான் இவருக்கு பெரிய கடந்து தான் மாட்டிச்சுன்னு நான் நினைச்சேன். பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்து எடுத்து பார்த்தா மொய். குச்சில கடந்தைக்கு போட்ட குச்சில. ஐயோ ஐயோ, குச்சில ஓடலாமே. ஓட குச்சில மொய். அதுக்கு மேல தம்பராட்டி குழியில வச்சு எனக்கு ஒரு குயில். இந்த இவரோட ராட்ல தண்ணி எடுக்கணும். சைஸு என்ன பண்றது? தண்ணி ஊத்தணுமா அதுல இருந்து? சரக்கு பத்தலப்பா, போய் வாங்கிட்டு வாடா. 10 கிலோமீட்டர் நடக்கணும். அதெல்லாம் பரவாயில்ல, சரக்கு வாங்கிட்டு வா. சரக்கு முக்கியம் பிகிலு. நானா கொடுத்தான் அதுக்குன்னா ஒரு ஆப்பு சரி வேணும். குழம்பாகுது. எல்லாம் வீடியோ இது வரைக்கும் கட் பண்ணலையா? மீன் யூடியூப்ல போட்டு விட்டுனா அவ்வளோதான். நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அதுக்கு பின்னாடி சாங்க போட்டு விட்டுரு. போட்டு விடுவேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இங்கெல்லாம் பெரிய பாம்பு. பாம்புங்க இருக்கும். வரைக்கும் இதுக்குள்ள இருக்கும். பாம்புங்க இருக்கும். சிலந்தி பாருங்க எப்படி தெரியுதுன்னு.